இந்த 2 வருஷமா நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீதி ஜெயிக்கணும், அதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஒருத்தர் சைலண்டா இருக்கான் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் என் குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்கல, மனைவியை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இனிமே எந்த படத்துலயுமே நடிக்க மாட்டேன், என்னுடைய எந்த படமுமே தியேட்டர்ல ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ சொல்லியிருக்காரு. ஜெயம் படத்து மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் ரவி மோகன். நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருந்த டைம்ல ஆர்த்தியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 23 வருஷம் இவங்களுடைய காதல் திருமணம் வெற்றிகரமா போயிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறமா ஒரு சில கருத்து வேறுபாடு காரணத்தினால இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன் வந்தாங்க. ரவி மோகன் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. ஆனா இந்த டிவோர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. இந்த டிவோர்ஸ்க்கு காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்க. உடனே நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு டிடெக்டிவா மாறி இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கெஸ் பண்ணதுல மாட்டினதான் கெனிஷா. கெனிஷாவுக்கும் ரவி மோகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதனால தான் இவர் டிவோர்ஸ்க்கு வந்து முன் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. நெட்டிசன்ஸ் பேசுறதுக்கு ஏத்த மாதிரி ரவி மோகனும் கெனிஷாவும் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒன்னா கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரே ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல கெனிஷாவும் சொல்லியிருந்தாங்க. நெட்டிசன்ஸ் எல்லாமே 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்ததோட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் புல்லிங். இந்த சைபர் புல்லிங் சோஷியல் மீடியாவோட நிக்காம கெனிஷாவுடைய கர்நாடகால இருக்கிற வீடு வரைக்கும் ஸ்டாக்கிங்கா போய் நின்று இருக்கு. யாரோ ஒருத்தவங்க டிடெக்டிவ செட் பண்ணி இவங்களை ஸ்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அமைச்சிருக்காங்களாம். அந்த ஸ்டாக் பண்ண டிடெக்டிவ் உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுக்காம நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, கெனிஷா அவங்க அப்பா வந்து ஒழுங்கா பாத்துக்கல, ஆர்ஃபனேஜ்ல வந்து சேர்த்துட்டாங்க, ஷீ இஸ் நாட் a good daughter, she is not a good wife அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ல கடுப்பான கெனிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எவ்வளவுதான் சைபர் புல்லிங் பண்ணுவீங்க, எவ்ரிதிங் ஹேஸ் a limit அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா பேசியிருந்தாங்க. உங்க எல்லையை மீறி நீங்க என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, வந்து நீங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க, நான் என் அப்பா ஒழுங்கா பாத்துக்கல, ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல அவங்க பேசியிருக்காங்க. அவங்க கோவமா பேசுறது மட்டும் இல்லாம, உங்க எல்லாருக்கும் என்கிட்ட இருந்து என்ன தேவை, நான் ரவி மோகனை விட்டு போகணும், அதுதான் உங்களுக்கு வேணும், நான் விட்டுட்டு போறேன், ரவி மோகனை மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியால இருந்து அவங்க டெலீட் பண்ணிருந்தாலுமே அதுக்கப்புறமா ஒரு போஸ்டா ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ நீட் பீஸ், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமா ரவி மோகன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வருஷமா நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீதி ஜெயிக்கணும், அதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஒருத்தர் சைலண்டா இருக்கான் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் என் குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்கல, மனைவியை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என் குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்காம தான் அவங்களுடைய படிப்பு செலவுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் வருஷம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஈசிஆருக்கு போனா தெரியும் நான் அவங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது அந்த ரோட்டுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலே என்னுடைய அப்பாவுக்கும் சரி என்னுடைய அம்மாவுக்கும் சரி இந்த காதல் திருமணத்துல பெருசா உடன்பாடே கிடையாது, நான் விரும்பினேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையில என்ன டேமேஜ் பண்ணீங்க, என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணீங்க, அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என்னுடைய ஃபேமிலியவோ என்னுடைய குழந்தைங்களையோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி தரப்பு சைட்ல இருந்து ரவி மோகன் அவருடைய குழந்தைங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கான எல்லா வழிகளையுமே அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னாலுமே பாடி கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்னால போய் பார்க்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி மனுஷன் அழுது அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. சோ ஃபைனலா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னுடைய டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த படத்துலயுமே நடிக்க மாட்டேன், என்னுடைய எந்த படமுமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை தொடர்ந்து நெட்டிசன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறமாச்சும் சைலண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.